Hello viewers, welcome back to my new video. இப்போ இந்த லைவ் வீடியோவில் உங்களை காட்ட போகிறேன் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கரெக்ட் டைட்டில் கன்ஃபார்ம் ட்ரேடு உங்களுக்கு எப்படி பிக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு, காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே ஆப்ஷன் செப்பரேட் ப்ரீமியம் சார்ட் கூட வச்சுருக்கு. அந்த ப்ரீமியம் சார்ட்டுக்குள்ளே சாஃப்ட்வேர் கரெக்டாக சொல்லித்தரேன். எந்த ரேட்டில் பை பண்ணலாம், எந்த ரேட்டில் எக்ஸிட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எல்லாமே அந்த டைரக்ட் அந்த ஸ்க்ரீனில் காட்டித்தரும். இது வந்து 25,500 புட் ஆப்ஷன் சார்ட் தான். இதுக்குள்ள உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு கிரீன் கலரில் அப் ஆரோ. இந்த கிரீன் அப் ஆரோ வந்து பை சிக்னல்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காட்டி தரும். சிக்னல் கிடக்கிற டைமில் அலர்ட் மெசேஜ் வந்துடும். அந்த சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூட டிஸ்பிளே இருக்குது. அப்போ 25,500 சார்ட் பார்த்துருந்தா நமக்கு காலையில் என்ட்ரி வந்த டேட்டு தான் இது. என்ட்ரி வந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. 166.25 நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. 920 டேட் எல்லாமே இப்போ இங்கே இருக்குது. இப்போ பார்த்துருந்தா 86 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்னல் வருന്ന டைமில் ஜஸ்ட் அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ இந்த சிக்னல் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். கன்ஃபர்மேஷன் ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆரோ கிடைச்சதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, கீழே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பை ஜோன் எழுதி காட்டணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இந்த ஒரு கேண்டிலும் ஒவ்வொரு பார் இங்கே ஃபார்ம் பண்ணிடும். இப்போ சிக்னல் வருന്ന டைமில் கீழே ஒரு பார் மட்டும்தான் இருக்குது. அந்த பார் க்ரீன் கலர் ஆயிருந்தாலும் என்ட்ரி பண்ணலாம். இன்கேஸ் அது க்ரீன் எல்லாம் இன்னும் 2 கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தாலும் தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். இப்போ இங்கே இந்த சிக்னல் பார்த்துருந்தா இது நமக்கு இந்த உங்களுக்கு இது ரெட் ஸ்டார் பார்க்கலாம். அதுதான் ரெசிஸ்டர் லெவல். இப்போ மார்னிங்கில் இந்த ரெசிஸ்டரை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டை பையில் வந்துடுச்சு. அப்புறம் அந்த ரெசிஸ்டரை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரிஸ்னு கீழே பார் இல்லைன்னு பரவாயில்ல, ப்ரைஸ் ஓகே, இந்த ப்ரைஸ் பைஸோன்னு இருந்தால் தைரியமாக உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். 166 என்ட்ரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 182, 196, 209 அந்த மாதிரி 3 டார்கெட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. உங்களுக்கு இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி வேணாம்னாலே இங்கே பாருங்க, இது இங்கே டிஸ்பிளே, இங்கே ஒரு ரீஎன்ட்ரி டிஸ்பிளே இருக்குது. பட் ஆப்ஷன்லேயே சேஃப் சைடு இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ண டைமில் மட்டும்தான் ரீஎன்ட்ரி பண்ணலாம். அதுதான் சேஃப் சைடு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.